வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நான் தொலைக்காட்சியில ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல பனையூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால செம்மண் பூமி இருக்குது. அந்த செம்மண் பூமியில 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால கடல் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் இருந்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதாகவும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதை நியூஸ்ல பார்த்தேன். பனையூர் தானே, நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்குதே, டக்குன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமோட நான் இங்க வந்தேன். வாங்க போய் பார்க்கலாம் அது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறத. செம்மண் பூமியில கடல் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு வீட்டில் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? உடனே பார்த்தாகணும்னு கிளம்புனேன். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இந்த ஊருக்கு போகிறதுக்காக நம்ம தூத்துக்குடி ஈசிஆர் ரோடு, அதாவது தூத்துக்குடி டு வேளாங்கண்ணி செல்லக்கூடிய அந்த சாலை தான் ஈசிஆர் ரோடு. அந்த சாலையில் நானும் பயணம் செய்ய ஆரம்பித்தேன் டூ வீலரில். பனையூர் அப்படிங்கிற ஊரை எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டே போனேன். கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். பனையூர் வந்தாச்சு. இப்போ கடல் இருந்தது எந்த இடத்துல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நியூஸில் தான் பார்த்துருந்தேன். சரி, யார்கிட்ட விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடயே வந்தேன். இங்கே பாருங்கள், இதுதான் பனையூர். இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். இந்த கோவில் தான் அடையாளம். இந்த கோவிலிருந்து நம்ம கரெக்டாக லெஃப்ட் எடுக்கணும். நான் கரெக்டாக அந்த லெஃப்ட்டில் போனேன். அப்போ ஒருத்தர் அங்கேருந்து வந்துட்டு இருந்தார். சரி, இவர்கிட்ட கேட்கலாமே அட்ரஸை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நான் சொல்ல தான் ஆரம்பித்த விஷயத்தை, இப்படி கடல் இருந்துச்சாமே 2 நாளைக்கு முன்னாடி செய்தியில் வந்ததே அப்படின்னு சொன்னோன்னே, நேராக போய் இடது பக்கம் திருப்பி வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த இடம் வந்துடும் அப்படின்ட்டார். சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். போகிற வழியில் பாருங்கள், அழகாக ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணீர், விவசாயத்திற்காக இந்த தண்ணீர் வந்து பயன்படுத்தப்படுது. ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம் தான் இந்த பனையூர். பாருங்க, இங்கே கூட அந்த தண்ணீர் வாய்க்கால் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. நான் இந்த இடத்த சாதாரணமாக தான் கடந்து போனேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தேடிட்டு வந்த கடலுக்கு அடியில் இருந்த பாறைகள்லாம் இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் யாருக்குமே அது சரியாக வெளியே தெரியல. இவ்வளோ நாளாக இது கடலில் இருந்த பாறை, இந்த இடம் கடல் தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நாங்களும் உள்ளே போச்சில் சாதாரணமாக இந்த பார்த்திங்க, இது தெரிகிற கல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கடலுக்குள்ளே இருந்த பாறை தான். இதை கடந்து தான் நாங்கள் போனோம். அப்போ பாதை கேட்டோம். அங்கே நிறையா குட்டீஸ்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் பாதை கேட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடம் பயங்கர பிரபலமாயிட்டு இருக்குல்ல. அவங்கள்ட்ட கேட்டோன்னே அவங்க பாதையை சொல்லி விட்டாங்க. அதுலேருந்து நேராக வந்தோடனே இங்கே பாருங்கள், இங்கே நிறைய உடமரம் தான் இருக்குது. உடமரம், பனைமரம், நல்ல செம்மண் பூமி அப்படி இருந்துச்சு அந்த இடம். பாருங்கள், இந்த இடத்த தான் வந்து கிராஸ் பண்ணி வந்தோடனே இதில் ஒரு ரைட் எடுத்தோம். ஏன்னா நாங்களே ஒரு குத்துமதிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்தோம்.
எங்கே இருக்குன்னு தெரியலையே, கடல் இருந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தேடிட்டு அந்த நியூஸில் பார்த்து அந்த பாறைகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு பார்க்குற நேரத்தில் பளிச்சுன்னு கண்ணில் மாட்டிச்சு. வலது பக்கம் தான் இருந்தது. ஆஹா, இங்கே தான் இருக்குதா, ஓகே, இருங்க கீழே வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிட்டு திரும்ப ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனையூர் கிராமத்தில் தான் இருக்கிறேன். இந்த இடத்துல தான் இப்போ 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக எல்லா தொலைக்காட்சி ஊடகங்கள்ல வந்து செய்தி போயிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து கடல் மட்டமாக கடலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்களேன். உண்மையிலே எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு அந்த செய்தியை பார்க்கும்போது. அது உண்மையா இல்லையா நேரில் போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் உடனடியாக வந்து வண்டி எடுத்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில். இந்த இடத்துல 10,000 12,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய கடல் இந்த இவ்வளோ ஆண்டு காலங்களில் இடம் மாறி போயிருக்குன்னா நம்ப முடியுதா பாருங்க. அப்போ இன்னும் 12,000 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ கடல் பகுதி வந்து மணலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சரி வாங்க, நீங்கள் எல்லாரும் இப்போ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பவளப்பாறை மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கடல் அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் வந்து இப்போ சாட்சியா இருக்கு. இது வந்து சாதாரணமா வெளியே வர்ற விஷயம் கிடையாது. கடலுக்கு உள்ள மட்டுமே விளையக்கூடியதான் இந்த பாறை. அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பக்கத்துல போய் பார்ப்போம். கடலோட ஆழத்துக்கு நம்ம போக முடியுமா? ஆனால் இப்போ தண்ணி இல்லாதனால இந்த ஆழத்துல நம்ம இந்த பாறைக்கு மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, பாருங்க கடலுக்கு உள்ள இப்போ நான் உட்காந்துருக்கேன். 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடல் இருந்திருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே வெளியே தெரியாத ஒரு செய்தியாக இருந்தது. இப்போ சமீபத்தில் தான் தொலைக்காட்சி ஊடகங்களில் இதை பற்றிய செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடிலேருந்து ஈசிஆர் ரோடு போது பாருங்க, நாகப்பட்டினம் போகிற ரோடு. அதில் பனையூர் அப்படின்னு ஒரு ஏரியா தான். கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வாங்க இதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தோண்டி பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் தோண்டி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து தோண்டி பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாறைகள்லாம். ஏன்னா உண்மையில நம்பவே முடியல நண்பர்களே. இந்த இடத்துல வந்து கடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஐயோ பார்க்கும்போது நினைக்கும் போது அப்படியே புல்ல அரிக்குது. இவ்வளோ நாளாக இந்த பகுதியில் இருந்த இப்போ ஒரு பெரியவர் வந்து சந்தித்தோம். அவர்கிட்ட கேட்ட உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு யார் கண்டா, யார் சொன்னா, ஒன்றும் இல்லையே அப்படிலாம் தெரில. இப்போ தான் ஒரு 4-5 நாளாக எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் இதில் தோண்ட தோண்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அவங்க ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறது போகிறதான் சொன்னாங்க அன்றைக்கி செய்தியில் நான் பார்க்கும்போது. இதை பற்றி மேலும் வந்து நாங்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12,000 வருடங்களுக்கு முன்னாடி கடல் இருந்திருக்கு. வாங்க பார்த்து வாங்க. பாருங்க கடலுக்கு அடியில் இருந்த பாறை அப்போ கிட்டத்தட்ட கடலுடைய ஆழத்துக்கே வந்தாச்சு. அப்போ எப்படி தண்ணி இருக்குல்ல அப்பா, நினச்சாலே வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக தான் எனக்கு இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது சாதாரண மலை பகுதி கிடையாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாறைகளை பாருங்க, ஃபுல்லாக இருக்கு. இது வந்து வெளியே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது எப்படி தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 2023 வந்து ஒரு வெள்ளம் வந்து ஏற்பட்டுச்சு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில். கடுமையான ஒரு வெள்ளம் வந்துச்சு. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற வாய்க்கால் ஒன்று இருக்குது, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வாய்க்காலில் ஃபுல்லாக வந்து வெள்ளம் நிரப்பி அங்கிருந்து தண்ணீர் வந்து பெரிய லெவலில் அந்த இடத்துல இருந்து அடிச்சுட்டு ஓடிச்சான். அப்படி ஓடும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மணல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. மணல்லாம் இந்த இடத்துல இருந்து தன்னால் அகன்று அந்த வெள்ளத்தோடு போனதுனால அடியில் இருந்த அந்த பாறைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன இங்கே ஒரு வித்தியாசமான பாறையாக இருக்குது. அதுவும் சாதாரணமாக இப்போ நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாறைகள்லாம் இந்த மாதிரி இருக்காது இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள் ஒரு அடுக்கடுக்கா எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வாங்க. ஸோ அந்த வெள்ளத்தினால இந்த இடத்துல அந்த மண் வந்து அரிச்சிட்டு போயிருக்கு. ஆத்தோட அந்த வெள்ளத்தோட சேர்ந்து போனதுனால தான் இது வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க. பல நூற்றாண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக மக்கள் இங்கே வசிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த பகுதியில் இந்த பாறைகள் இருந்தது தெரியாது. இதில் கடல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தினால இந்த பகுதியில் உள்ள மணல் பாருங்கள், செம்மண் பாருங்க, சுற்றி பாருங்கள், அங்கே பாருங்கள், மண்ணை காட்டுங்க.
செம்மண் பாருங்கள், ஃபுல்லாகவே செம்மண் தான். இந்த செம்மண் வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக போய் தான் இந்த இடம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்பா, ஆக்சுவலாக தண்ணி இப்படி தான் ஓடி இருக்கு, இந்த வழியாக தான் ஓடி இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேர் ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க இவ்வளோ நாளாக. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இந்த பகுதியில் வந்து புதைந்து இருந்திருக்கு. வாங்க, அந்த பாறையில் ஒன்று நேற்று இந்த நியூஸில் பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. அதில் உள்ள பீஸ் தான் இது நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது என்ன சுவையில் இருக்குன்னு தெரியல, உப்பாக தான் இருக்கும் எப்படியும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை சாதாரணமாக அந்த விஷயத்தை வந்து நம்ம கடந்து போக முடியாது நண்பர்களே. இது வந்து மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க பொதுமக்கள்லாம். ஏன்னா இந்த இடத்துல கடல் இருந்திருக்கு, கடலுடைய அடிமட்டம் ஆழத்தில் வந்து நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எப்படி சொல்ல பயங்கர ஷாக்காக தான் இருக்குது எனக்கெல்லாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த அடுக்கு பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக பாருங்கள். ஒரு கோவில் மாதிரி இருக்குது பார்ப்பதற்கு, கோவில் கோபுரம் மாதிரி இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் சிப்பிலாம் இருக்குது. இங்கே வாங்க, இதுதான் வந்து சாட்சி நமக்கு. இது எப்படி நீங்கள் கடற்கரையில் உள்ள பாறை அப்படி நம்ம யாராவது கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இதில் பாருங்கள் சிற்பி. வாங்க பக்கத்தில் வாங்க, இப்படி வாங்க, இப்படி இந்த பக்கத்தில் வாங்க, தெரியுதா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் சிப்பி, கடற்கரையில் கிடக்கக்கூடிய சிப்பிகள் இந்த பாறையில் இருக்குது பாருங்கள். அப்படியே இது யாரும் இங்கே வந்து தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்க முடியாது, கடலுக்குள்ளே இருந்து இல்லையா அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சிப்பி. சிப்பி இருக்கா பாருங்கள், இதெல்லாம் சிப்பி பாருங்கள். ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இது தண்ணீர் ஓட்டம், நீர் ஓட்டம் இருக்கும்போது தான் இந்த அரிப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கற்கள்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம மணப்பாட்டில் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளுக்கு மேலே அந்த தண்ணீர் போய் 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 அந்த வரி வரியாக கிடக்கும். அதே மாதிரி தான் இந்த பாறைகள்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிப்பியை பாருங்கள், எல்லாம் சிப்பிகளாக இருக்குது. இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து நேற்று உடச்சி எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த இடம் இப்போ இன்னும் இதுக்குள்ளே தோண்டினாங்கன்னா தான் தெரியும் என்னென்னலாம் இருக்குது இதுக்கு அடியில் அப்படிங்க தெரியும். வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நல்ல செம்மண் பூமி. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல்னா எப்பா என்ன பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிப்பி பார்த்தீங்களா? இந்த பாறை ஃபுல்லாக பாருங்களேன், கம்ப்ளீட்டாக பாருங்கள். நல்லா க்ளோஸ்அப் படி கட்டுங்க பாருங்களேன், ஃபுல்லாக சிப்பி, அவ்வளோ சிப்பியாக தான் இருக்குது. இதுதான் சாட்சி. ஏன்னா இது நம்ம வந்து என்ன சொல்ல, கரைகளில் இருக்கக்கூடிய பாறை, மணல் மேலே இருக்கக்கூடிய பாறை, மலை முகடு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்கு சாட்சி தான் உள்ள அதில் பாருங்கள், சிப்பியாக படிஞ்சிருக்கு பாருங்கள், அதில் எவ்வளோ படிஞ்சிருக்கு பாருங்கள். அப்போ எப்பா இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ணி இது எந்த ஆண்டு காலத்தில் இருந்தது அப்படிங்க கணக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லிடலாம் இது எப்போ உள்ளது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருந்து 2 நண்பர்கள் எங்களுக்கு கிடைச்சாங்க. அந்த ஊரில் அந்த ஏரியாவுடைய ஒரு சமுதாய தலைவர் ஒருத்தர், அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட இந்த விளக்கத்தை வந்து நம்ம கேட்டோம். 5 அடி கிட்ட அரிச்சிருக்கு, 5-6 அடிக்கு மேலே அரிச்சிருக்கு. சரி, இது எதனால எப்போ வந்து வெள்ளம்? வந்து வெள்ளம் ஒரு 2023 வந்து ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த வெள்ளத்துல இது கம்மா, பெரிய கம்மா அந்த ஏரியாலே. சரி, இந்த ஏரியால இதான் பெரிய கம்மா. ஓ, அது வந்து வெள்ளம் பெருவாரியா வெள்ளம் வந்த உடனே இந்த இடத்துல ஒரு உடப்பு உடைச்சிருச்சு. உடப்பு உடைக்கையும் தண்ணி பெருவாரியா இதுல அரிச்சிருச்சு. ஓ, இங்க இருந்து மணலோட சேர்த்து அரிச்சு மணலோட அடிச்சு புட்டிங்கி போனதுலதான் உங்களுக்கு இந்த பாறைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நீங்க முதல் முறை இந்த பாறைகள்லாம் பார்க்க என்ன நினைச்சீங்க? சாதாரணமா ஒரு மேட்டாப்ல உள்ள பாறை தான் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். வழக்கமா நம்ம பாப்போம், எல்லா ஏரியாலயுமே பாறை உண்டு. சரி சரி. இந்த மாதிரி பாறைகள் வந்து இந்த இடத்துலதான் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம வர்ற இடத்துல கூட பாறைகள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பாறைகள். ஓ, அதெல்லாம் மேட்டாப்லயே மண்ணு மேலேயே அப்படி தெரியும். ஒரு 1/2 அடி தோண்டினாலே பாறை வந்துடும். ஆமா ஆமா. இதுல வந்து நமக்கு 10 அடி கிட்ட இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கிட்ட இருக்கும் மட்டம். மேல இவ்வளவு மேல மண்ணு இருந்தது. தெரியுதுல்ல, அந்த ஹைட் தெரியுது. இப்ப நமக்கு நிக்கிற இடத்துல இவ்வளவு இருந்தது. அது வெள்ளம் நல்ல பெருவாரியா வெள்ளம் போன உடனே இந்த பாறைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு.
முள் செடிகள் தான் இதுல இருந்தது. உள்ள ஓ, இதுல முள் செடிகள் தான். ஓ உள்ள மறைஞ்சே இருக்கு, பல வருஷமா உள்ள மறைஞ்சா இருக்கு. மறைஞ்சிருந்தது முள் செடி எல்லாம் உங்களுடைய ஜெனரேஷன் உங்க அப்பா இவங்களும் சொன்னாங்களா இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கு முன்னாடி அவங்களுக்கு சொன்னது? இதெல்லாம் தெரியாது, இப்பதான் தெரிய வருதா உங்களுக்கு ஆமா. இதுல வந்து பாறைகள் இருக்கு? பாறைகள் இருக்குங்கிறது தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஆழமா போன பாறைகள் பெரிய இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி ம். பாறைகள்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியாது. இப்ப என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா ஆமா, உங்களுக்கு? இந்த வித்தியாசமா விஷயம். இருக்கு. இப்ப ஊருக்கு நிறைய பேர் பார்க்க வர்றாங்களா இந்த இடத்த பாக்குறதுக்கு? அங்க வந்து சில பேர் வந்து போய்கிட்டு இப்பதான் இருக்காங்க. செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு, பரவ ஆரம்பிச்சு வெளியே பரவ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சிருக்கு. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடல் இருந்தது அப்படின்னு ஆச்சரியமா சொல்லியிருக்கிறாங்க. தான் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பாருங்க, பனங்காடு. கிட்டத்தட்ட எங்களுக்கு இங்க இருந்து ஒரு பனங்காடு இருக்கு. 5 ஆடு கிலோமீட்டர் மாடு போட்டுங்கன்னா தான் இருக்கும். அத்தனைக்கு இங்க இருந்து எங்களுக்கு 5-6 கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்கும். கடல் வந்து இங்க இருந்து ஒரு கடல் 6 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னால நம்ம சரி, நம்பலாம். ரைட்டு, ஆமா. பக்கத்துல தானே வந்து இருக்கலாம் இருக்கலாம் நம்மளாம். இந்த இருக்கு வேற ஒண்ணும் இல்ல, கம்மாக்கரை, அதுக்கு அடுத்து காடு, விவசாய நிலம், விவசாய நிலம். ஃபுல்லா விவசாயம் உள்ள பண்ணுவோம். விவசாய நிலம். இந்த இருக்கு இதுல நம்ம சீனிக்கிழங்கு விவசாயம் எல்லாம் பாத்துருக்காங்க, எங்க போட்டேன் இதுல பாத்துருக்காங்க. இதுல கடல் எப்படி இருந்திருக்குங்கிறது அதான் ஆச்சரியம். இதுல நாங்க ஆச்சரியமான ஒரு கிணறு விஷயம் தான். வச்சிருக்கோம், ஷாக்கான ஒரு கிணறு விஷயம் தான். வச்சிருக்கோம். இதுல குடி தண்ணி கிணறு இருக்கு. கிணறு தோண்டும் போது எப்படி இருக்கும்? உள்ள உள்ளது சைடுல மண்ணு தான். இதே பாறை தான் இருந்திருக்கு. பாறை தான். ஆனா நாங்க பாருன்னு நினைச்சிட்டோம். சாதாரண அது பாரு சாதாரண நினைச்சீங்க. பாரு நம்ம ஊர்ல எல்லாம் பாரு கிராமத்தாளுக்கு வந்து எல்லாம் விவசாயம் பண்றவங்க, அவங்களுக்கு அந்த அளவு ஸ்டடீஸ் அந்த இது விவரம் தெரியாது. தெரியல. அதனால அவங்களுக்கு வந்து இது சாதாரண பாறை தான். இப்பவுமே இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல போய் தான் நம்ம இதுக்கு நம்ப வேண்டியதா இருக்கு, கடல்ல ஆமா, இந்த ஆமா. பாறை அப்படின்னு. ஆனா வித்தியாசமா இருக்கு இல்லையா மத்த பாறைகளை? இன்னொன்னு இதுக்கு உள்ள ஃபுல்லா பாத்தீங்களா சிப்பிகளா இருக்கு. ம். அதுதான் இப்ப ஆணித்தரமா நம்ம நம்ப வேண்டியிருக்கு. நம்ம இந்த பாறைகள்ல எப்படி கடல்ல இருக்கக்கூடிய சிப்பிலாம் இருக்கு பாருங்க, இந்த ஆமா, ஆமா. எல்லாம் சிப்பி இருக்கு. அந்த இவங்க இப்ப அந்த சொல்ல பாறையில போனா ஃபுல்லா நிறைய இருக்கு. சிப்பிங்கிறத நம்ம பாக்குறோமா? ஆனா ஆ இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் தோண்டினோம்னாலும் அங்கேயே இதே இருக்கும். இருக்கு. இருக்கு. இந்த பகுதிக்குள்ள கடலா இந்த இருக்கனால area இருந்தாலும் full-ஆமே இது இப்படித்தான் ஆமா. இருக்கு. அதனால நாங்க தோண்டாங்கன்னா இப்ப உள்ள பாறைகள் கண்டிப்பா இருக்கும். இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். இப்போ பாருங்க நண்பர்களே, இந்த மதகுகள் இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்களா? இதுதான் அவங்க சொன்ன அந்த ஏரியா. இந்த கம்மா உடஞ்சது இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட மதகுகளாம். பாருங்கள், அப்படி கம்பீரமாக நிற்குது. ஒரு டேமேஜ் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அந்த மழை நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரிவர இதை கொஞ்சம் பராமரிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் ஜாமாக இருந்திருக்கு. இந்த வெள்ள நீர் அப்படி கம்மா நிறைஞ்ச உடனே இதை திறந்து விட்டுலாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது ஜாமாக இருந்ததுனால திறக்கலை. அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கம்மாவை உடச்சிக்கிட்டு இருபுறமும் அப்படி கடல் அலை பொங்கின மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் பொங்கி ஊருக்குள்ளே ஓடி இருக்கு. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது தான் அந்த வெள்ள நீர் அந்த மணலை வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அப்போ தான் கடலுக்கு அடியில் இருந்த அந்த பாறைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ பெரிய கம்மா பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படலை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கடல் பாறைகள் வெளியே தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. இங்கே பாருங்கள். அந்த அணையை கட்டும்போதே இதில் வந்து சிலை வச்சுருக்காங்க, திருஷ்டிக்கு மாதிரி பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் வச்சுருக்குறாங்க. இன்னும் கம்பீரமாக இருக்குது அந்த இடம். ஒரு டேமேஜ் இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பக்கத்தில் பாருங்கள், ஆடு அடைச்சி வச்சுருக்கு, பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டுப்பட்டி. இந்த இடங்களில் தான் கடல் தன்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டியிருந்திருக்கு ஒரு காலத்தில். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ செம்மண் பூமியாக மாறி இருக்கு. காலம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, காலநிலைகளும் மாறுது. கடல் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றது. இந்த அதிசயத்தை, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து
ஈசிஆர் ரோடுக்கு வாங்க, பனையூர் கிராமத்தில் இறங்குங்க. இந்த ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆலயம் இதை ஒட்டி லெஃப்ட்டில் நேராக உள்ளே வந்து யார்கிட்ட கேட்டாலும் இந்த இடத்த உங்களுக்கு காட்டிடுவாங்க. பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.